நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 வகையான கேரட் வச்சு பண்ணக்கூடிய ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். முதல்ல கேரட் ட்ரிங்க்லேருந்து ஆரம்பித்து கேரட்டில் எப்படி பர்ஃபி பண்ணலாம், அதுவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், பர்ஃபெக்டாகவும் இருக்கும். 1 வீக் வரைக்கும் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டில் ரவா இட்லி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, இன்ஸ்டண்ட்டானது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாஞ்சியாக இருக்கும், வெயிட் லாஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கிற ஒரு இட்லின்னு சொல்லலாம். இதுக்கு சட்னி பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கேரட்டை வச்சு எப்படி பர்ஃபெக்டாக கடையில் கிடைக்கிறத விடவே அதிக சுவையிலையும் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் கேரட் மைசூர் பாக் பண்ண போகிறோம். இது எல்லாமே சரியான அளவுகளோடு இருக்கும். உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கேரட்டை வச்சு ஒரு ஜவ்வரிசியை வச்சு ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறோம். இதுக்கெல்லாம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது கேரட் ட்ரிங்க் தான். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப சிம்பிளான சாகோ கேரட் ட்ரிங்க். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிலுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். கேரட் வச்சு எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் பண்ண போகிறோம். அதுக்கு ஜவ்வரிசி ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். ஒரு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். இது நல்லா சாஃப்ட் ஆகணும். ஸோ பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. தண்ணியை வடிச்சிடலாம். இப்போ சப்ஜா சீட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கேரட் 2 எடுத்துகிட்டு தோல் சீவி நல்லா கழுவுனதுக்கப்புறமா நீங்கள் நல்லா துருவிக்கலாம். ஸோ இந்த ட்ரிங்க்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரேட் பண்ணி யூஸ் பண்ணுறதா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். க்யூபாக போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இதுலேயே பார்த்திங்கன்னா நான் சப்ஜா போட்டிருக்கேன், நீங்கள் கூட பாதாம் பிசின் கூட போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு துருவி வச்சுருந்த கேரட்டை போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். அப்போ தான் இந்த கேரட்டில் இருக்கிற பச்சை வாசனை போகும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கேரட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இது மாதிரி நம்ம வதக்கி ட்ரிங்க்கில் போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போது 400 ml பாலும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். இல்லை கேரட் வேகணும்னு அவசியம் இல்லை. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்காக. நீங்கள் ஸ்லிம் மில்க்கோ நார்மல் மில்க்கோ ஸோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் இது அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்பப்போ கிளறணும். இது லைட்டாக மட்டும் திக்கானா போதும், ரொம்ப திக்கானாலும் அந்த ட்ரிங்க் நல்லா இருக்காது. நான் தண்ணி ஊற்றுறதுக்கான ரீசன் ஜவ்வரிசி வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஊற வச்ச ஜவ்வரிசியை போட்டுட்டேன். இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். ஒயிட் ஜவ்வரிசி சின்னதாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சுகர் ஒரு 1/3 கப் சுகர் போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு சுகரோ ப்ரௌன் சுகரோ வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் வெள்ளை பாகு கடைசியாக ஊற்றிக்கலாம், நம்ம இதெல்லாம் குக் பண்ணதுக்கப்புறமா. இப்போது மில்க் பவுடர் இது பார்த்திங்க அப்படின்னா திக்னஸ்க்காகவும் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோ இல்லை அப்படின்னா கஸ்டர்ட் பவுடரோ கூட நீங்கள் போட்டுக்கலாம். மில்க் பவுடர் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம். பட் இது நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும், ஒரு ரப்டி மாதிரி. ஸோ பாருங்கள், மேக்ஸிமம் அந்த ஜவ்வரிசி எல்லாமே நமக்கு வெந்துருச்சு சுகரோடு சேர்த்து. இப்போ ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக இப்போ சேஃப்ரான் போடுறேன். ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சேஃப்ரான் அதிகமாக இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். இந்த சேஃப்ரான் போடும்போது நீங்கள் ஒரு ஹாட் வாட்டரில் ஊற வச்சும் போடலாம். இல்லைன்னா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக சின்ன அம்மிக்கல்ல அரைச்சி அதுக்கப்புறம் அதை கூட டைரெக்டாக அந்த பவுடரை போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆர்டிஃபிஷியல் கலரை ஆட் பண்ண வேணாம். பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 99% நல்லா வெந்துடுச்சு. நமக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜில் பாருங்கள், எல்லாமே அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக மாறி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போது ஆற வச்சிடலாம். இது ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் அதை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் வச்சா இன்ஸ்டண்ட்டாக நல்ல சில்லுன்னு ஆகிடும். இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சாலும் ஓகே. இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு.
இப்போ நமக்கு ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நான் நட்ஸு போட போகிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி. அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு இமீடியட்டாக சர்வ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து நான் பொமக்ரேனேட் போடுற மாதிரியே நீங்கள் வந்து ஆப்பிள், வாழைப்பழம் எது வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேப்ஸாக இருக்கட்டும், இல்லை மேங்கோவாக இருக்கட்டும், எது வேணாலும் போடலாம். இதே மாதிரி நான் கிர்னி ஷர்பத்தும் போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வெரைட்டியில் போட்டிருக்கேன். பீட்ரூட்டில் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கிர்னியில் போட்டிருக்கேன். நீங்கள் போய் உத்தமி கிச்சனில் சர்ச் பண்ணால் தெரியும். பாதாமில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கானதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸை வச்சு கூட நீங்கள் நிறைய ரெசிபிஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம் குழந்தைகளுக்கு. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் அவங்களுக்கு. மற்றபடி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி கொடுக்குறத விடவே இது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வெயில் காலத்தில் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேரட் பர்ஃபி. ஃபெஸ்டிவலுக்கும் பண்ணலாம், குழந்தைகளுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜிக்காகவும் பண்ணலாம். ஆனால் கேரட் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் நெய் குறைவாக இந்த தீபாவளிக்கு இது மாதிரி யூனிக்கான ஒரு ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். ஸோ நம்ம கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை, பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன தேங்காய் எடுத்துகிட்டு உடைச்சிட்டு நம்ம துருவிக்கலாம். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் இது மாதிரி சின்னதுலேயும் துருவலாம், இல்லைன்னா பெருசாக துருவுறது இருக்குது, அதில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். ஸோ இது எனக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நான் இதில் பண்ணினேன். ஸோ உங்களோட எந்த முறை இருக்கோ அதில் பண்ணிடலாம். இப்போ 2 சின்ன கேரட் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ரெட் கேரட் கூட எடுத்துக்கலாம், இல்லை பிளாக் கேரட்ஸ் கூட எடுத்துக்கலாம் இதுக்கு. ஸோ உங்களுக்கு கேரட் வேணாம் அப்படிங்கும்போது நீங்கள் பீட்ரூட்டில் செய்யலாம். ஸோ நான் வந்து சாஃப்ரானில் செஞ்சு கோகனட் பர்ஃபி போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இதே மாதிரியே தான் இருக்கும். இது மாதிரி ஃபைனாக துருவினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம துருவி வச்ச கேரட்டை போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கணும். இதில் இருக்கிற பச்சை வாசனை போகணும் நமக்கு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபி ரொம்ப நல்லாயிருக்கும். இது துருவியும் பண்ணலாம், இல்லை அரைச்சி கூட பண்ணலாம். ஸோ இது மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இப்போ நம்ம தேங்காயை போடுறோம், அதையும் 2 நிமிஷம் நம்ம வதக்கணும். ஏன் இப்படி வந்து நம்ம ரெண்டையுமே நல்லா வதக்குறோம் அப்படின்னா, இப்படி நீங்கள் வதக்கும்போது நெய்யில் ஒரு 5 நிமிஷம் வதக்கும்போது நம்ம ஸ்வீட் செஞ்சு வச்சுருக்கும்போது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஸ்வீட் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா வறுத்துக்கிறது நல்லது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் தண்ணி. இது வந்து 1 கம்பிப்பதம் வரணும். இதில் ரொம்ப முக்கியமானதே தேங்காய் பர்ஃபியில் 1 கம்பிப்பதம் கண்டிப்பாக வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃபி சீக்கிரமாக செட் ஆகும். இது மாதிரி ஒரு கை கடையில் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும், 2 விரல் கடையில். இதுதான் 1 கம்பிப்பதம். இப்படி வந்த உடனே நம்ம அந்த தேங்காய் கேரட் வந்து போட்டுடலாம், வதக்கி வச்சது. ஸோ போட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு இதை வந்து நல்லா குக் பண்ணணும் அப்படின்னா, பேன்லேருந்து ஒட்டாமல் வரும், நல்லா திக்காக வரும், அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும் சுகர் சிரப் எல்லாத்தையும். இப்போ ஏலக்காய் பொடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இது பண்ணுறோம். ஸோ நெய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விட்டாலும் வெளில, இல்லைன்னா ஓகே நோ ப்ராப்ளம், போட்டாலும் நல்லது தான். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துட்டுருக்கு. நீங்கள் அவசரப்பட்டு எடுத்துடக்கூடாது, நல்லா திக்காகணும். அவசரப்பட்டு எடுத்துட்டிங்கன்னா போட்டால் செட் ஆகாது, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய வரும். ஸோ இது மாதிரி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர மாதிரி இருக்கணும். நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டணும் கையில். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பட்டர் ஷீட் ட்ரேலையோ, அப்படி இல்லை பட்டர் ஷீட் இல்லைன்னா நெய் தடவின பிளேட்லேயோ இதை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இது எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். ஸோ ஒரு சில பர்ஃபி என்ன ஆகும்னா, நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா 30 மினிட்ஸ்லேயே செட் ஆகிடும். 30 மினிட்ஸ் to 3 hours உங்களுக்கு வந்து டைம். ஸோ நல்லா வந்து மேலே கிராக்கெல்லாம் இல்லாத மாதிரி பண்ணதுக்கப்புறமா தேவைப்பட்டால் பாதாம் பிஸ்தா தூவலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து அதை விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ரோஸ்ட் பண்ண பொட்டுக்கடலை தூளா, கொங்குநாடு கிராமத்து ஸ்டைல் அப்படின்னா. ஸோ 3 மணி நேரம் நான் விட்டுட்டேன் அப்படியே. ஸோ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு செட் ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
7 டேஸ் வரைக்குமே கெட்டு போகாது. 7 நாள் வரைக்குமே இந்த ஸ்வீட் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது வந்து இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். இன்னும் டைம் ஆக ஒரு 5-6 மணி நேரம் ஆகும்போது நல்லா இறுக்கமாயிடும். ஸோ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப ஹார்டாக இல்லாமல், ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் கலக்காமல் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். அதே சமயம் இது சொதன்னு இருக்கக்கூடாது பர்ஃபி. அப்படி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் பூஞ்சை பிடிச்சி கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம பர்ஃபி எப்பவுமே பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணணும். சாஃப்டாகவும் இருக்கணும், அதே சமயம் உடையணும், சொதன்னு இருக்கக்கூடாது. ஒரு எளிமையாக செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி பார்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்குமே நமக்கு கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சும் சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேரட் ரவா இட்லி. வெயிட் லாஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் சீக்கிரமாக பண்ணிடலாம். சிம்பிளான ஸ்பாஞ்சியான கேரட் ரவா இட்லி தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். பிகினர்ஸாக இருக்கட்டும், பேச்சுலராக இருக்கட்டும், இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த ரவா இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும், ஹார்டாக இருக்காது, ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இதில் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் போடலாம். பீட்ரூட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு. இதுக்கு முதல்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கேரட், பெருங்காயம், இதெல்லாம் வந்து 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் போதும். இது ரொம்ப வந்து நம்ம வேக வச்சிடக்கூடாது. அது வந்து 1 நிமிஷம் நம்ம வதக்கும் போது நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். இப்போது 2 கப் ரவை போட்டுக்கலாம். இந்த ரவை போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும், ப்ரௌன் ஆகிடும். இது ஆற வச்சுருங்க. அப்படியே ஆறினதுக்கப்புறமா 1 கப் தயிர் போடணும், இல்லை மோர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு திக்கான பேட்டர் மாதிரி வரணும். ஸோ நம்ம இட்லியெல்லாம் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தயிரோ தண்ணியோ ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ரவை வந்து தயிரை அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு 20 மினிட்ஸ் வச்சிடணும். ஸோ அவ்வளோதான், ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் ஈனோ இல்லைனா பேக்கிங் சோடா போடணும். நான் வந்து ஈனோ போடுறேன். ஈனோ அப்படிங்கிறது 1 டேபிள் ஸ்பூன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது நல்லா பொங்கி வரும். இதுதான் அந்த ரவா இட்லிக்கு அந்த சாஃப்ட்னஸை கொடுக்கக்கூடியது. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த பேட்டர் வந்து உப்பி வரும். நம்ம டைரெக்டாக வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஈனோ இல்லாமையே நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆனால் அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அந்த உப்பி வராது. இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் தான் நான் ஊற்றிருக்கேன். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஈஸியாக டீமோல்ட் பண்ணுறதுக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. இப்போது அந்த பேட்டர் ஊற்றிட்டு நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அப்படி இட்லி பாத்திரம் இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்டீமர் இருக்கும், அதில் கூட நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கும் போது தான் நீங்கள் வைக்கணும். நான் சொன்ன மாதிரி மூடி ஒரு 10 நிமிஷம். இதுக்கு தேங்காய் சட்னி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தக்காளி கூட போடலாம். ஸோ தேங்காய் ஒரு 1/4 கப் போட்டு, பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டு, உப்பு போட்டு, புளி போட்டு அரைச்சிக்கலாம்.
இப்போ தாளிக்கிறதுக்கு நான் கடுகும் கருவேப்பிலையும் தான் போட போகிறேன். தேவைப்பட்ட பெருங்காயம் உளுந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு சட்னி ரெடி. இதுக்கப்புறம் இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுங்க. அப்போ தான் ஈஸியாக ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த அளவுக்கு அதனோட சாஃப்ட்னஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா உப்பி வந்திருக்கு. உங்களுக்கு அந்த பபுள்ஸ் எல்லாம் தெரியும். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருந்தால் கூட உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் நாங்கள் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ் ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வீடியோஸோடு இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக கேரட்டை வச்சு பர்ஃபெக்டான மைசூர் பாக் பண்ண போகிறோம். ஸ்வீட் கடையில் கிடைக்கிற அதே மாதிரி ஷேப்போட டேஸ்ட்டோட பண்ண போகிறோம். ஆனால் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் பண்ணலாம். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக பண்ணிடலாம். மைசூர் பாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. இதில் நம்ம கலரெல்லாம் ஆட் பண்ணாதனால குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இடையில மட்டும் ப்ரௌனாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் சொல்கிறேன் அதே அளவுகளோட பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும். உள்ளே உங்களுக்கு தெரியும் நல்லா பபிள்ஸ் இருக்குது, அதாவது ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது. கிட்டத்தட்ட இது செய்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் நமக்கு தேவைப்படும். நான் உடச்சி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல ஹோல்ஸ் இருக்கும், நல்ல கலர் இருக்கும். ஆனால் நான் எந்த கலருமே போடலை. நீங்கள் வந்து கேரட்டோட டேஸ்ட் இதில் வரவே வராது. ஆனால் நல்ல சாஃப்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு கடித்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சலிச்சுக்கணும். கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு சலிக்கிறதுனால நமக்கு என்னாகும் அப்படின்னா மைசூர் பாக்கில் பச்சை வாசனை வராது. அதுக்காக தான் நம்ம முதல்ல சலிச்சு எடுத்துக்கிறது. கட்டி இருந்தால் உடையாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணோம். இது ரொம்ப முக்கியம். 1/2 கப் மாவு இருந்தால் போதும். இப்போது கேரட் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 கப். 2 சின்ன கேரட் எடுத்து தோல் நீக்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். தண்ணி வந்து நீங்கள் ரொம்ப குறைவாக தான் ஊற்றி அரைக்கணும். இதுக்கப்புறமா கடலை மாவு வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். லோ மீடியமில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இது வந்து ப்ரௌன் ஆகிடக்கூடாது. இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால பச்சை வாசனை போயிடும், நல்ல ஒரு மணம் வரும். மைசூர் பாக்கு இது ரொம்ப முக்கியம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் ஆயில் ஊற்றிக்கலாம். எந்த ஃப்ளேவருமே இல்லாத ஆயில். சன்ஃப்ளவர் ஆயிலுங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணவே கூடாது. ரோஸ்ட் பண்ணி முடித்ததோட நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆயிலை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது வந்து குக் பண்ணக்கூடாது. கட்டி எல்லாம் இருந்தால் நீங்கள் உடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கணும். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா பேனை திரும்ப வச்சுட்டு கேரட் பேஸ்ட் அரைச்சி வச்ச கேரட்டோட விழுது அதை வந்து போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறமா 1 கப் சுகர் போடலாம். அதுக்கப்புறம் 1/3 கப் தண்ணி ஊற்றலாம். அதாவது கிட்டத்தட்ட 80 ml. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு கம்பி பதம் வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மீடியமில் வைக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஹையில் வச்சோம் அப்படின்னா இது வந்து ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கும். நம்ம கேரட் பேஸ்டெல்லாம் சேர்த்துக்கனால கீழே அடி பிடிக்கும். நீங்கள் ரொம்ப முக்கியம் அதை வந்து பார்த்துக்கணும். இப்போ எடுத்து பாருங்கள், கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரும். இந்த ஸ்டேஜ் வந்தாவே மைசூர் பாக் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு கம்பி ஃபார்ம் ஆகுது.
இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை மாவு வந்து இதில் ஆட் பண்ணிவிடுவோம். இதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கடலை மாவை ஆட் பண்ணணும். இந்த நுரைச்சி வர்றது பர்ஃபெக்டான ஸ்டேஜ் கம்பி பதத்துக்கு. இப்போது இதை ஆட் பண்ணிவிட்டு கடலை மாவு மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும். அந்த கேரட், அந்த சுகர் சிரப், அந்த கடலை மாவு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். இந்த டைமில் அடி பிடிக்காது, ஏன்னா ஆயில் இருக்குது நமக்கு அதனால். ஸோ பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுருக்கும்போது கிட்டத்தட்ட 3/4 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் நெய் இருக்கும், நான் ஃபஸ்ட்டு ஊற்றியிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த நெய் எல்லாமே வந்து அந்த மாவை அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த ஸ்டேஜில் திரும்ப கொஞ்சம் நெய் ஊற்றலாம். கிட்டத்தட்ட 3-4 தடவை நெய் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் உங்களுக்கு. முதல்ல கம்பி பதம் வரணும், ரெண்டாவது நீங்கள் மாவை ரோஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா கடைசி பதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திக்காக வரும், பேனில் ஒட்டாமல். அவ்வளோதான். இப்போது நான் நெய் ஆட் பண்ணுறேன், ஏன்னா அது நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்தளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றும் போது தான் மைசூர் பாக் வந்து பர்ஃபெக்டாக வரும். இதே வந்து கடைகளில் செய்யும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் அதிகமாக தான் நெய் ஊற்றுவாங்க, நெய் சுகர் எல்லாம். ஆனால் நான் வந்து ஊற்றியிருக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டான அளவு. உங்களுக்கு ஓவர் ஸ்வீட்டாகவும் இருக்காது, அதே மாதிரி ஓவராக நெய்யும் இருக்காது. ஸோ பாருங்கள், நல்லா வந்து பேனில் ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. நல்ல அந்த ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறது தெரியும். இந்த மாதிரி வந்தால் தான் மைசூர் பாக்குலேயும் அந்த ஹோல்ஸ் வரும். கடைசி ஸ்டேஜு நல்லா பெரிய பெரிய பபிள்ஸாக வருது. எந்த ஸ்டேஜ்லேயுமே நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கடைசியாக வர வர நீங்கள் லோவில் வச்சுக்கலாம், அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். இதே ஒரு பிளேட்டில் எடுத்து இதை விட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல பால் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ பாருங்கள், பேனில் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஹார்டாகிடும். இந்த மாதிரி வரும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா அந்த உதிரியாக அந்த நூல் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம ஒரு பட்டர் ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அந்த ட்ரேயில் போட்டுறோம். நீங்கள் நெய் தடவின பிளேட்டில் கூட போட்டுடலாம். இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இது வந்து உடனடியாக இது செட் ஆகிடும். நீங்கள் நெய் தடவின ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க, ஏன்னா பபிள்ஸ் எல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும், ஹோல்ஸ் வராது. ஜென்டலாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் மட்டும் விடுங்க. அதுக்கப்புறம் இமீடியட்டாக நீங்கள் இதை வந்து கட் பண்ணிடணும், ஏன்னா கடைசியாக கட் பண்ணும்போது அது உடைய பார்க்கும். ஸோ 5 நிமிஷத்தில் நம்ம கொஞ்சம் செட் ஆனோன்னா கட் பண்ணிட்டோன்னா ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். கிட்டத்தட்ட இது 30 நிமிஷத்துலேயே செட் ஆகிடும் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி 30 மினிட்ஸ் டு 1 மணி நேரம், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கேரட் போட்டிருக்கோங்கிற அந்த ஃபீலிங்கே இல்லை. ஸோ 30 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு. நான் இப்போவே எடுக்க போகிறேன். டீமோல்ட் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி கூட. இப்படியும் பண்ணலாம், இல்லைனா பேப்பர் அப்படியே டைரெக்டாகவும் எடுக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் நார்மலாக கேரட் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். கேரட் போட்டிருக்குன்னு பயப்படாதீங்க, டேஸ்ட் வந்து மாறாது. இப்போ எடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ உங்களுக்கு இடையில தெரியும், நல்லா ப்ரௌனாக இருக்கும், கோல்டன் ப்ரௌனாக இருக்கும், அந்த ஹோல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு கடித்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கையில் எடுக்கும்போது அந்த ஆயிலோ நெய்யோ எதுவுமே கையில் ஒட்டாது. கடையில்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயில் இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது திகட்டும். ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 கப்
சுகர் போடுவாங்க, இல்லை 3 கப் சுகர் போடுவாங்க, நெய் வந்து 2 கப் போடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு திகட்டும், சாப்பிட முடியாது. இது பர்ஃபெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தண்ணி படாமல் வச்சுருக்கணும். தண்ணியே படக்கூடாது எந்த ஸ்வீட்டுக்கும். அப்படிங்கும்போது கொஞ்சம் ரொம்ப நாள் வந்து ஸ்வீட் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஸ்வீட்டுமே ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்றது நல்லது. ஏன்னா நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்லாம் நான் வந்து கலக்கிறது கிடையாது. இங்கே பாருங்கள், அதனோட அந்த ஷேப்பே ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து உள்ளே உடச்சி காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே வந்து 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வீடியோஸ் தான். அது மட்டும் இல்லாமல் southindianfoods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம். இது வந்து செஞ்சு பார்த்துட்டு பர்ஃபெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கேரட் ஜவ்வரிசி பாயாசம். கேரட் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க ரொம்ப வந்து வெயிட் போடாமல் இருந்தாங்கன்னா இது வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சு வச்சிடலாம். 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். நெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கு நெய்யெல்லாம் அதிகமாக தேவைப்படாது. இந்த மாதிரி ப்ரௌனாக வந்தோன்னே எடுத்துடலாம். அதே நெய்யில் கேரட் 1 கப் போட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகி வரும். கலர் சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நல்லா ரோஸ்ட் ஆகும்போது கேரட்டோட அந்த பச்சை வாசனை போயிடும். ஒரு நல்ல சேமியா மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் அரைச்சி பண்ணலாம். ஸோ அரைச்சி பண்ணுறது விடவே இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நீளமாக இருக்கிறது கடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு. இப்போ ஜவ்வரிசியும் பாலும் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். கிட்டத்தட்ட 1 கப் திக்கான பாலும் 1 கப் தண்ணி ஊற்றலாம். இல்லைனா 1/2 கப் தண்ணி கூட ஊற்றிடுங்க. இது நல்லா வேகணும். ஜவ்வரிசி நல்லா வெந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி ஆகணும். அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கணும். தேவைப்பட்டால் கண்டென்ஸ் மில்க் கூட ஊற்றலாம். ஸோ அதெல்லாம் இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் எல்லாமே. இப்போது அதுக்கு லைட்டாக வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அதில் சுகர் போடணும். சுகர் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த டைமில் போடலாம். வெல்லம் அப்படின்னால கடைசியில் தான் போடணும். ஆஃப் பண்ணிவிட்டு வார்மாக இருக்கும்போது போட்டுக்கோங்க. கருப்பட்டியோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ ப்ரௌன் சுகரோ இப்போவே போட்டிங்கன்னா திரிய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக தான். இப்போது ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஏலக்காய் பொடி போடணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்கலைங்கிற பட்சத்தில் நீங்கள் வனிலா ஃப்ளேவர் ஆட் பண்ணலாம். அது போட்டால் மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் ஜவ்வரிசிக்கு நல்லாயிருக்கும். பால் பிடிக்காதவங்க தேங்காய் பால் கூட நீங்கள் ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மண்ட் மில்க் ஊற்றலாம். இப்போது எல்லாமே முடிஞ்சிருச்சு, வெந்துருச்சு. ஸோ ஃபைனலாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா நட்ஸை போட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். கிட்டத்தட்ட நான் சொன்னதை விடவே உங்களுக்கு குறைவான டைம் தான் தேவைப்படும். ஒரு 5 நிமிஷம் தான். ஊற வைக்கிறது தான் 3 மணி நேரமாக ஒழிய மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா குக் பண்ணுறதுங்கிறது ஒரு 5 நிமிஷத்தில் ஜவ்வரிசி நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. southindianfoods.inங்கிற வெப்சைட்டையும் 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயும் 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.